வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. இன்று நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் தொண்டை நாட்டு திருத்தலத்திலே 23வது திருத்தலம். இந்த திருத்தலத்தின் பெயர் திருவேற்காடு என்பது. சென்னையிலிருந்து திருவேற்காட்டிற்கு நகர பேருந்துகள் ஏராளமாக இருக்கின்றன. இங்குள்ள கருமாரியம்மன் கோயில் மிகவும் புகழ்பெற்றது. இக்கோயிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் சிவாலயம் உள்ளது. நல்ல பாதை இருக்கின்றது. காடு வெட்டியாறு என்று சொல்லப்படும் பழைய பாலாற்றங்கரையிலே இத்திருக்கோயில் உள்ளது. சென்னை மக்களுக்கே ஒரு பழக்கம் உண்டு. எந்த ஒரு பெயரையும் வெள்ளைக்காரன் சொன்னது போல அப்படியே கொலை செய்து விடுவார்கள். பூயிருந்த வள்ளி என்ற இடம் பூந்தமல்லி ஆகி போயிடுச்சு. அதனால அந்த பூவிருந்த வள்ளி என்கின்ற பூந்தமல்லியிலிருந்து ஆவடி செல்லும் சாலையில் பேருந்தில் சென்று காடுவெட்டி பஞ்சாயத்து என்னும் நிறுத்தத்தில் இறங்கி ஆற்றை கடந்தால் கோயிலை அடையலாம். அந்த பஸ் ஸ்டாப்பிலிருந்து பார்த்தாலே சிவாலயம் நன்கு தெரிகின்றது. இக்கோயில் அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயத்துடன் இணைந்தது. நம்முடைய 63 நாயன்மார்களிலே மூர்க்க நாயனார் அவதரித்த திருத்தலம் இது. அத்தோடு அகத்திய பெருமானுக்கு இறைவன் திருமண கோலக்காட்சி அருளிய திருத்தலம். சூரசம்ஹாரத்திற்கு பின்பு முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வருகை தந்ததாக தலபுராணம் கூறுகிறது. முருகன் வேளால் உண்டாக்கிய தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் என்று இன்றும் வழங்கப்படுகிறது. வேதம் வழிபட்ட தலம். 4 வேதங்களும் வேல மரமாய் நின்று இறைவனை வழிபட்டதால் இத்தலத்திற்கு வேல்காடு என்று வழங்கிய பெயர் வேற்காடு என்று மாறிவிட்டது. இத்தலத்திலே பாம்புகள் யாரையும் கடிப்பதில்லை. விஷம் தைந்தாப்பதி என்ற சிறப்பு இத்தலத்திற்கு உண்டு. இங்கு விஷக்கடி என்பது அரிதாக கூட நிகழ்வதில்லை. அப்படியே சிறப்புடையது இந்த திருத்தலம். இறைவன் வேதபுரீஸ்வரர் மற்றும் வேற்காட்டுநாதர். இறைவனுடைய பெயர் பாழாம்பிகை, வேர்க்கண்ணி. இந்த வேர்க்கண்ணி என்பது வேளாம் கண்ணி. வேல் கூட்டல் அம் கூட்டல் கண்ணி, வேளாம் கண்ணி. வேல் போன்ற கண்களை உடையவள் என்பது இந்த அன்னையுடைய பெயர். அந்த கடற்கரை ஒட்டி பெரும்பாலான நீங்கள் திருவேளாங்கண்ணி முதற்கொண்டு எல்லா இடங்களிலும் வேர்க்கண் அம்மை இருப்பார்கள். அந்த பிரெஞ்சுக்காரர்களுக்கு வழிகாட்டிய அந்த வேர்க்கண்ணி அம்மை, அவள் கையிலே ஸ்கந்தனை முருகப்பெருமானை வைத்திருப்பார். அவருக்கு ஸ்கந்தமாதா என்று பெயர். அந்த வேல்கண் அம்மை ஆலயமே இன்று வேளாம் கண்ணி மாதா கோயிலா மாறிடுச்சு. ஏன்னா சமீபத்துல கூட கோயில் அதிகப்படுத்தக்குள்ள தோண்டி எடுத்தப்ப நிறைய சிவலிங்கம் சிவாலய திருமணிகள்லாம் கிடைத்தன மணலுக்கு அடியில இருந்து. அங்க இருக்கிற அம்பிகை வேளாம் கண்ணி என்பவள் வேளாங்கண்ணி ஆயிட்டாங்க, கிறிஸ்துவம் ஆயிட்டாங்க. மாரியம்மன் அந்த ஸ்கந்த மாதா இயேசு மாதா ஆயிட்டாங்க. காமெடியான சமாச்சாரம். எப்படியோ ஒண்ணு இன்றும் நம்மோல தேர் உருட்டி எல்லாம் விழா செய்கிறார்கள். வழிபாடு முறை மாறவில்லை, வழிபாட்டு மார்க்கம் மாறிவிட்டது. இங்கே திருவேற்காட்டில் இருக்கின்ற அம்மைக்கும் வேளாம் கண்ணி, வேர்க்கண்ணி என்று பெயர். வேள் போன்ற கண்களை உடையவள். தலமரம் வேளமரம், வேளமரம், வெண்மையா இருக்கும் வேளமரம் அது. இது வெளிப்பிரகாரத்தில் உள்ளது. தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம். இது கிணறு கோயிலுக்கு வெளியிலே மதிலை ஒட்டி ஒரு அரச மரத்திற்கு அருகில் இருந்தது. நாங்கள் சென்ற பொழுது வறட்சி காலம், நீர் இல்லை, பயன்படுத்தப்படாமல் இருந்தது. கோயிலுக்குள் தனியே வேறொரு கிணறு உள்ளது. ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம். நாங்கள் சென்ற பொழுது இத்திருக்கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை. முகப்பு வாயில் கிழக்கு நோக்கியது. கோயில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வந்தது. உள்ளே நுழைந்ததும் செப்பு கவசமிட்ட கொடிமரம். வணங்கி உள்ளே பார்த்தால் விசாலமான உள்ளிடம். வலப்புறம் அருணகிரிநாதர் சன்னதி, பக்கத்தில் கிணறு,
மறுபக்கத்திலே சனி பகவான் சன்னதியும் மூர்க்கநாயனார் சன்னதியும் உள்ளன. இதன் முன்னால் தலமரமும் அதன் பின்பு சிவலிங்கமும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு இருக்கின்றன. வெளிப்பிரகாரத்திலே சன்னதிகள் ஏதும் நாங்கள் சென்ற பொழுது கிடையாது என்று கால மாற்றத்தால் சிறிது நிகழ்ந்திருக்கலாம். நேரே மூலவர் சன்னதி உள்ளது. உள்வாயிலை கடந்து சென்றால் வலப்புறம் அகத்தியரும் சூரியனும் காட்சி தருகிறார்கள். அடுத்து பத்மபீடத்திலே எண்கோண வடிவில் நவகிரக சன்னதி உள்ளது. தாமரை போன்ற பீடம், அதில் 8 முக்கோணங்கள் கூட, அதில் நவகிரகம் காட்சி தருகிறது. அதற்கு அடுத்து 4 பிரதிஷ்டை, தொடர்ந்து 63 காட்சியளிக்கிறார்கள். நடராஜ சபைக்கு நேரான பக்கவாயில் நடராஜ சபைக்கு நேராக இருக்கிறது. பிரகார மூலையிலே விநாயகர், அடுத்து காசி விஸ்வநாதர், விசாலாட்சி சன்னதி உள்ளது. பாலசுப்பிரமணியருக்கு முன்பு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. கருவறை கஜப்பிரஸ்த விமான அமைப்பு, தூங்கானை மாடம், அதாவது யானை உள்ளே சென்று வழிபட முடியாத மாதிரி ஆலயம். அதற்கு யானை உள்ளே போக இயலாத ஆலயம் என்று பெயர். அதற்கு தூங்கானை மாடம் என்று சொல்வார்கள். அங்கே கருவறை சுவற்றிலே ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் காட்சி தருகிறார்கள். சண்டீஸ்வரர் சன்னதியும் உள்ளது. இதன் நேர் பின்னால் சுவர் ஓரமாக மற்றொரு சண்டீஸ்வரர் திருவுருவம் வைக்கப்பட்டுள்ளது. துவாரபாலகர்களை கடந்து உட்சென்றால் நேரே மூலவர் தரிசனம். கிழக்கு நோக்கிய சன்னிதானம், வடப்பால் விநாயகர், நால்வர், சோமாஸ்கந்தர், வேலுக்கு பதிலாக வில்லேந்தி மயில் மீது அமர்ந்து காட்சி தரும் ஆறுமுக பெருமான், அகத்தியர், மூர்க்க நாயனார் முதலே உற்சவ திருமேனிகள் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. நடராஜ சபை மிக அழகாக இருக்கிறது. மூலவர் மிக அழகிய திருமேனி. சாமிக்கு பின்புறத்திலே சுவற்றில் திருமண கோலத்தில் சுவாமி, அம்பாள் திருவுருவங்களும் பக்கத்தில் விநாயகர் உருவமும் உள்ளது. அம்பாள் சன்னதி தெற்கு நோக்கி இருக்கிறது. நின்ற நிலையிலே அம்பிகை அழகாக காட்சி தருகிறார்கள், வணங்குகிறோம். பக்கத்திலே பைரவர். பைரவருக்கு முன்னால் உள்ள தூணொன்றில் கருமாரியின் உருவம், கீழே பாம்புடன் அழகுற செதுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் சென்ற பொழுது ஆலய கும்பாபிஷேகம் 1973 நடைபெற்றதாக குறிப்பிட்டார். அதற்கு பிறகு சில திருப்பணிகள் நடந்திருக்கலாம். இங்கே ஞானசம்பந்த பெருமானி தலத்தை பாடும் பொழுது ஆழ்கடல் என கங்கை கறந்தவன், வீழ் சடையினன் வேற்காடு, தாழ்விடை மனத்தார் பணிந்தேத்திட, பாழ்படும் அவர் பாவமே என்று பேசுவார். நம்முடைய வினைகள் எல்லாம் பாழ்பட்டு அழிந்து விடும் இந்த திருவேற்காட்டுநாதரை வழிபட்டால் என்று கூறி அந்த தேவாரம் முடியும். இங்கே அருட்பாவும் பாடல் உள்ளது. மல்லல் பெருவேற்காட்டர் ஏத்து திருவேற்காட்டின் மேவிய 300 காட்டு உயர் வேத நுட்பமே என்று நம்முடைய வள்ளல் பெருமான் பேசுவார். ஆக திருவேற்காடு தரிசித்தோம். இங்கு சென்றால் கருமாரியை தரிசித்து வருவது மிக சிறப்பாக பேசப்படுகிறது. மிக எளிதில் ஒரு நாள் சென்னை சென்றால் அங்கே தொடர்ந்து ஒரு 2 நாள் இருந்தால் பாடல் பெற்ற ஒரு 5 தலங்களை தரிசித்து வரலாம். ஆக என் அன்பின் உறவு. அடுத்த வரலாறு ஒரு பெரிய வரலாறு. அது இன்றைய இந்த சூழ்நிலையில் இப்பொழுதே சொன்னால் பாதியிலே நிற்கும் என்பதால் இந்த திருவேற்காட்டில் உள்ள நம்பெருமான் வேற்காட்டுநாதர் வேதபுரீஸ்வரரையும் அன்னை பாலாம்பிகை என்கின்ற வேற்கண்ணியையும் வணங்கி இறையருளால் நிறைவு செய்கிறோம். எல்லோரும் சென்னை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். சென்னை செல்பவர்கள் எல்லோரும் சென்னை செல்பவர்கள், அவர்கள் உறவு என்று நிறைய பேர் இருக்கிறார்கள் நம்முடைய குழுவிலே.
சென்னை சென்றால் திருத்தலங்களை தரிசித்து வர எல்லாம் வல்ல என் தந்தை மீளா சுப்பராஜமானின் பேரருள் எல்லோருக்கும் கிடைக்க திருவருளை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. எல்லாம் நல்லா இருங்க. சரிங்க ஐயா.